சுந்தர் மறுபடியுமே எப்படியாவது பேசி பவானியை சமாதானப்படுத்திட்டு மறுபடியுமே அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துடலான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்த நினைப்புல பவானி அப்படியே மண் அள்ளி கொட்டுற மாதிரியே அவங்களோட மூஞ்சிலேயே அவங்க கட்டின தாலி எடுத்து எரிஞ்சது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா நீயும் நானும் சேர்ந்து வாழவே முடியாதுன்றத உறுதியா சொல்லி அவங்களோட கதைக்கு ஒரு எண்ட் கார்டு போட்டுறாங்க. ஆனா என்ன அந்த சமயத்துல கரெக்டா தன்னோட அப்பாவோட வாய்ஸ் கேட்கறதா நினைச்சிட்டு உடனடியே அவங்க கீழே இறங்கி அவங்கள பாக்குறதுக்காக வராங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே சக்தி சுந்தரை மிரட்டி அங்கிருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. சுந்தருமே அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா பவானி சிவானி பாப்பாவை எவ்வளவோ சமாதானப்படுத்தி அங்கிருந்து அந்த பேச்சை மாத்தி கூட்டிட்டு போனாலும் பொன்னி வேணினே தான் நம்மளோட பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே முட்டாள்தனமா ஜெயா அவங்களோட குடிசைக்கு போயிட்டு அந்த மாதிரி ஆத்திரத்தோட அவங்க கிட்ட கத்திட்டு இருக்கா. ஆனா பொன்னியோ ரொம்பவே நிதானமா ஜெயாவுக்கு நடந்ததை எடுத்து சொல்லி புரிய வைக்க பாக்குறாங்க. ஆனா ஜெயா அது எதையுமே காதுல வாங்குற மாதிரியே தெரியல. அவங்க மறுபடியும் பொன்னியையே பிளேம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஒரு கட்டத்துல தன்னோட பொறுமை எல்லாத்தையுமே இழந்த பொன்னியோ இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது, நான் தான் இன்னும் 2 மாசத்துல என் மேல எந்த தப்பு இல்லைன்றதை நிரூபிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னு சொன்னல, அப்புறம் எதுக்காக நீங்க தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் இந்த குடும்பத்தை கிடக்கணும்னு ஆசைலாம் கிடையாது. அதை நான் நிரூபிச்சதுக்கு அப்புறமா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சொல்ல போனா நீங்களே என்னை பத்தி இப்படி பேசினதுக்காகவும் தப்பா நினைச்சதுக்காகவும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் கேட்பீங்கன்னு சொல்லிட்டு தைரியத்தோட சொல்ல. ஆனா இதை கேட்டுட்டு இன்னுமே ஆத்திரமடைந்த ஜெயாவோ என்னடி சொல்ற, நான் உன் காலில் விழுவானான்னு சொல்லிட்டு உடனடியாக மறுபடியுமே பொன்னியை கை வாங்கி அடிக்கிறதுக்காக போக. ஆனா அவங்களோட கையை தடுத்து நிறுத்தி கெத்தா பொண்ணு இதுக்கு மேலையும் உங்களோட பேச்சையும் அடியையும் கேட்டுட்டு இருக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. பவானி அக்கா எப்படி என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி நீங்களும் ஒரு நாள் புரிஞ்சுக்க போறீங்க. ஆனா என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எந்த பிரயோஜனமும் இல்லாம போக போகுது. நான் இப்போ ஏன் இப்படியெல்லாம் சொல்றேன்றத நீங்க ஒரு நாள் தெரிஞ்சுக்க தான் போறீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கெத்தா கிளம்பி போறது மட்டும் இல்லாம போகிறதுக்கு முன்னாடி என்னால பவானி அக்காவோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரல. சொல்ல போனா அவங்களோட வாழ்க்கையை நான் தான் சரிப்படுத்தியிருக்கேன். இனிமையாவது இந்த மாதிரி முட்டாள்தனமா யோசிக்காம உண்மையாவே தப்பு பண்ணவங்க யாரு, எதனால இது எல்லாமே நடக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அறிவாளித்தனமா யோசிக்க பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு செகண்ட்ல ஜெயாவை செம்மையா அவமானப்படுத்தி பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதனால இதை கேட்ட ஜெயாவும் ரொம்பவே கடுப்போடையும் ஆத்திரத்தையோடய நின்றுட்டு இருக்கா. ஆனா அப்ப கரெக்டா இது எல்லாத்தையுமே பாக்குறதுக்காக அவங்களோட பின்னாடியே, அதாவது ஜெயாவோட பின்னாடியே வந்த வெண்ணிலாவும் பிரீத்தியும் ஜெயாவை இன்னுமே கொஞ்சம் கோபப்படுத்தி பொன்னியா அவங்களே விட்டு சீக்கிரமாவே அடிச்சு துரத்த வைக்கணுன்றதுக்காகவே அவங்க கிட்ட வந்து மறுபடியுமே பொன்னியை பத்தி ரொம்பவே தப்பா பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜெயாவோட எண்ணம் சரின்னு அவங்க நினைக்கிற மாதிரியே பவானி அக்காவோட வாழ்க்கை இப்படி கெட்டு போனதுக்கு பொன்னிதான் காரணம்னு சொல்லிட்டு முழுசா அவங்கள நம்ப வைக்க ஜெயாவுமே ரொம்பவே முட்டாள்தனமா அவங்க சொல்றது எல்லாத்தையுமே நம்பிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பொன்னி சொன்ன மாதிரியே ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஜெயாவுக்கு உண்மை தெரியதா போகுது. ஆனா தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட முகத்தை எங்க தான் வச்சுக்கிறாங்கன்னு நாமளும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இவ்வளவு ஆட்டம் ஆடிட்டு இருக்க பிரீத்திக்கும் வெண்ணிலாவுக்கும் அவங்க சரியான பாடத்தை கத்து தருவாங்கன்னு தான் நினைக்கிறோம். சரி பார்ப்போம். அடுத்து இந்த பக்கம் சுந்தர் பவானி கிட்ட தாச பத்தின உண்மையை சொல்லி எப்படியாவது சேர்ந்துடலாம் சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா பவானி இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காததுனால அவங்க எந்த உண்மையுமே அவங்க கிட்ட முழுசா சொல்லாம அதிர்ச்சியிலையும் ரொம்பவே அசிங்கப்பட்டும் ரொம்பவே கஷ்டத்தோடய அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட அப்பா அம்மா கிட்ட இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்க முடியாதுன்ற காரணத்துக்காக பவானி அவங்க கிட்ட கலட்டி எரிஞ்ச தாலியை முன்னாடி வச்சது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இதுக்கு மேலேயும் என்னால பவானி கூடயும் சிவானி பாப்பா கூடயும் சேர்ந்து வாழ முடியும்னு எனக்கு தோணல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல நீங்க அந்த குடும்பத்துக்கிட்ட எதுவுமே பேசாதீங்க, எல்லா தப்பும் என்னோடது தான் சொல்லிட்டு அது என்ன தப்புன்னு மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க, அப்படி கேட்டீங்கன்னா நான் செத்தே போயிடுவேன்னு சொல்லிட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ணிட்டு அவங்களோட வாயை அடைச்சிட்டு போறாங்க. ஆனா இந்த மாதிரி சுந்தர் பேசிட்டு போனதை கேட்ட அவங்களோட அப்பா அம்மா கொஞ்சம் கூட இதை யோசிச்சு கூட பார்க்காததுனால ரொம்பவே அதிர்ச்சி இல்ல, இதை பத்தி சக்தி கிட்டையாவது கேட்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனாலும் சுந்தர் வேற தற்கொலை பண்ணிப்பன்ற அளவுக்கு பயமுறுத்திட்டு போயிருக்கானு, இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசனையோடயும் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா தாசோ எப்படியாவது அந்த குடும்பத்தை ஏமாத்தி நம்ம மறுபடியும் பணத்தை வாங்கிடலான்னு முதல் செட்டில்மெண்ட்டை வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா ஜெயா தன்னோட பொண்ணோட பேத்தியோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றதா நினைச்சுக்கிட்டு ரொம்பவே முட்டாள்தனமா தாஸுக்கு கால் பண்ணி அவங்க சொன்ன இடத்துக்கு பணத்தை எடுத்துட்டு வரதா சொல்லிடுறாங்க. அதனால தாசு ஸ்வேதாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்கள பாக்குறதுக்காக அவங்க அந்த இடத்துக்குமே கிளம்பி போயிருக்காங்க. ஆனா சுந்தரோ இந்த மாதிரி பவானி செஞ்ச காரியத்தப்போ ஜெயாவோட முகம் மரணத்தை பார்த்ததுனால அவங்க ஒருவேளை ஜெயாத்தை மட்டும் நினைச்சாங்கன்னா கண்டிப்பா நம்மளால மறுபடியும் பவானி கூடயும் பாப்பா கூடயும் சேர்ந்து வாழ முடியும், அந்த வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு கரெக்டா யோசிச்சு பார்த்துட்டு ஜெயாவை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ஜெயாவுக்கு கால் பண்ண. ஆனா முதல்ல 2 கால்ல ஜெயா அந்த போன் கால் அட்டன் பண்ணலனாலும் இருந்தாலும் நம்மளோட பொண்ணோட வாழ்க்கை வீணாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா அந்த கால் அட்டன் பண்ண. சுந்தரமே அவங்கள தனியா பார்த்து பேசுறதுக்காக கூப்பிட்டது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட தனியா இந்த மாதிரி முதல்ல அவங்களோட பொண்ணை ஏமாத்துற விஷயத்தை பத்தி சொன்னா கண்டிப்பா நம்ம கிட்ட பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தாஸோட உண்மையை எடுத்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேருமே சரியான ஃப்ராடுன்ற விஷயத்தையுமே எடுத்து சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு ஜெயா செம்ம அதிர்ச்சியில இருக்கும் போதே கரெக்டா அவங்க
ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி பவானி விஷயத்தையுமே பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட காலில் விழுகிற நாடகத்தையும் ஆட, இதை பார்த்த ஜெயாவுமே எப்பவும் போலயே மனசு உருக ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி சுந்தருமே அவங்களோட முகத்தை பார்த்து அந்த டிராமாவை இன்னுமே அதிகமா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க ஜெயா ஒரு கட்டத்துல மனசு மாறுற மாதிரி தெரியுது. அதனால சுந்தரு தைரியமா தன்னோட சென்டிமெண்ட் நாடகத்தை ஆட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க.